அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் ராஜன் செல்லப்பா. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவியால் பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்த அதிமுகவினரும் குழப்பம். அதிமுக எம்எல்ஏவும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா திமுகவில் இணையப்போவதாக திடீரென தகவல் பரவியிருப்பது அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் தான் இணையப்போவதாக வெளியான தகவலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ராஜன் செல்லப்பா அவர்கள். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் கூட்டணி மாறுதல்கள் இருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என அதிமுக தலைவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையிலோ திடீரென அரசியல் களம் மாறிவிட்டது. அதே சமயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக அவர் கூறினாலும் பாஜகவின் முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மதுரை அதிமுகவின் முக்கிய முகமாக இருப்பவரும் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தே அரசியல் செய்து வருபவருமான ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணையப்போவதாக தகவல் கசிந்துள்ளது. இந்த தகவலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவின் தலைமையை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமையலாம் என கூறப்படும் நிலையில் திடீரென இந்த தகவல் வெளியாகியிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் வெளியானதிலிருந்தே இந்த குழப்பம் நீடித்திருக்கிறதாம். மேலும் அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து சில புள்ளிகள் விலகினாலும் பாஜகவில் நேரடியாக இணையவில்லை. ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் கூட்டணி அமைத்து ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு முன்னதாகவே அதிமுகவில் பயணித்து வரும் ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணையப்போவதாக திடீர் தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக அதிமுக கூட்டணியை ராஜன் செல்லப்பா விரும்பவில்லை என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியானது. ஆனால் அதையும் மீறி ஒரு சில அமைச்சர்களின் பேச்சை கேட்டு எடப்பாடி பாஜகவில் இணைந்ததால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ராஜன் செல்லப்பா. இதன் காரணமாகவே இவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக ஸ்டாலினை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் 2 நாட்களில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக இவருக்கு ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமை எடப்பாடியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்றே சொல்லலாம்.